Hi dears, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் கார்னர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் ட்ரீம் கேச்சர் எப்படி சிம்பிளாக அதுவும் வேஸ்ட் திங்ஸை வச்சு செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டான ஜெல்லட்டை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்துட்டு அது நெட்டு இருக்கு இல்லையா, அந்த நெட்டு நமக்கு தேவைப்படாது, அந்த கம்பி மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த நெட்டை வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணோன்னே நமக்கு அந்த கம்பி மட்டும் கிடச்சிரும். உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கார்ட்போர்டையும் கூட இவ்வளோ மெலிசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு அந்த கம்பியை சுற்றி வந்து சாட்டன் ரிப்பன் வச்சு நான் அப்படியே ரோல் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து உள்ளன் த்ரெட் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கலாம். உள்ளன் த்ரெட் கூட கொஞ்சம் கஷ்டம் தான் போடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கிளாத்தை கூட இந்த மாதிரி அளவுக்கு வந்துட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக சுற்றி விட்டுக்கலாம். ஸோ ஃபுல்லாக சுற்றினோடனே நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிடச்சிரும். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ 5 சென்டிமீட்டரில் வந்துட்டு பக்கத்தில் வந்து மார்க்கர் யூஸ் பண்ணி நான் 5 சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். எதுக்காகனா நம்ம அந்த ட்ரீம் கேச்சர் உள்ளே வந்துட்டு டிசைன் போட போகிறோம். ஸோ அது வந்துட்டு எல்லா பக்கமும் பார்க்க வந்துட்டு சேமாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து ஈக்குவலான மெஷர்மெண்ட்டாக நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ உள்ளன் த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு சைடு நம்ம மெஷர் பண்ணோம் இல்லையா மார்க்கரால், அந்த ஒரு பக்கத்தில் வந்துட்டு நல்லா வந்து டைட்டாக வந்து நாட்டு போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு பக்கத்தில் நம்ம வந்து மெஷர் பண்ணோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்துட்டு த்ரெட்டு அந்த கயிறோட அந்த மெஷர் பண்ணதோட கயிறை நம்ம போட்டுட்டு அப்படியே முடிச்சு போட்டுக்க போகிறோம். இதே மாதிரி வந்து பக்கத்தில் நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் வந்துட்டு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ ஃபுல்லாக நான் எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதே மாதிரி தான் வந்துட்டு எல்லா லைனும் நம்ம கீழே வந்துட்டு போட்டு விட்டுட்டே வரப்போகிறோம். ஸோ நடுவில் வந்துட்டு நூலை கட் பண்ணவே கூடாது. அப்படி காலி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு நூல் கட் பண்ணக்கூடாது. சென்டரில் வர வரைக்கும் அப்படியே வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் நம்ம பண்ண போகிறோம். செகண்ட் லேயர் எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நூலை விட்டுட்டு நம்ம இதே சைடாகவே எடுக்கணும். அந்த த்ரெட்டுக்கு அப்புறம் எடுக்காமல் த்ரெட்டுக்கு முன்னாடி இந்த பக்கம் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே புரியும், நீங்களே பாருங்கள். இது பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு ஒரு ஸ்டாரோட பேட்டர்னில் வந்து கிடச்சிரும். இதே மாதிரி வந்துட்டு நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் பேர் ஹாய் சொல்லியிருந்தாங்க, நம்ம ஹாய் சொல்லிடலாம். ஸோ ஹாய் நவீனா அண்ட் நவிக்ரிஷ் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹாய் சமீரா எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஃபுல்லாக எல்லா த்ரெட்டையும் வந்து போட்டுட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா டைட்டாக முடிச்சு போட்டுக்கணும். ஸோ அந்த முடிச்சதுனால தான் வந்துட்டு இந்த மொத்த கயிறும் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு முடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு நான் வந்துட்டு சென்டரில் வச்சு அதையும் நாட் போட்டு விட்டுக்கிறேன். பீட்ஸ் வச்சு போட்டாலும் இன்னுமே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக டைட்டாக வந்துட்டு உங்களுக்கு முடிச்சு போட்டுட்டு காமிக்கிறேன். முடிச்சு போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க நூலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்குன்னு ரொம்ப கட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக கட் பண்ணணும் நூலை. ஸோ கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அந்த த்ரெட்டு வந்துட்டு பிஞ்சிரும். ஸோ அதனால் பார்த்து கட் பண்ணுங்கள். ஸோ கட் பண்ணியாச்சு. அங்கங்கே வந்துட்டு நான் பீட்ஸ் வச்சு வந்து டைட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கீழே ஹேங் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி பிளேட்டில் வந்துட்டு நான் 20 டைம்ஸ் வந்து அந்த த்ரெட்டை ரோல் பண்ணிவிட்டு மேலே நல்லா டைட்டாக 2-3 நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி அதை அப்படியே எடுத்துட்டு கீழே வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டா இந்த மாதிரி நமக்கு ஒரு டிசைன் கிடைக்கும். ஸோ மேலே முடிச்சு போட்டோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கீழே விட்டுட்டு கீழே நல்லா டைட்டாக வந்து முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டுட்டு எடுத்தோன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி 8 பீஸ் கிட்ட நான் பிங்க் கலரும் ஒயிட் கலருமே 8 பீஸ் கிட்ட நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்துட்டு அந்த ட்ரீம் கேச்சருக்கு கீழே ஹேங் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து செய்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊசியில் பார்த்திங்கன்னா த்ரெட்டை வந்து நான் கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக வந்துட்டு 2-3 முடிச்சு போட்டு எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஒவ்வொரு இதையும் நம்ம செஞ்ச ஒவ்வொரு இதையும் பார்த்திங்கன்னா அந்த ஊசிக்குள்ளே நம்ம விட்டு முடிச்சு போட்டுக்க போகிறோம் டைட்டாக. ஸோ நான் வந்துட்டு 4 லேயராக செய்ய போகிறேன். 4 சைடு வந்துட்டு ஹேங் பண்ணுற மாதிரி நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ ஒன்றுத்துக்கும் போட்டுட்டு நம்ம வந்து டைட்டாக முடிச்சு போட்டுக்கணும். அப்போ தான் வந்து அந்த த்ரெட்டு எங்கேயுமே நவராமல் அப்படியே இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா 4 லேயர் பண்ணியாச்சு. இது அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ட்ரீம் கேச்சருக்கு கீழே வச்சுட்டு நம்ம நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4 லேயராக தான் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கே வந்துட்டு பிடிக்கல, சரி 2 பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த 4 இதை நான் கட் பண்ணி பக்கத்தில் 2ஆகவே போட்டிருப்பேன். ஸோ பாருங்கள், நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி நான் 4த்தையும் போட்டுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கும். ஏன்னா வந்து கீழே 2 உள்ளதை நான் கட் பண்ணி பக்கத்துலேயே அட்டாச் பண்ணி நான் முடிச்சு போட்டுக்கிட்டேன். ஸோ அப்போ பார்த்தா நமக்கு நிறைய த்ரெட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ட்ரீம் கேச்சர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக நீங்களுமே குட்டீஸும் ட்ரை பண்ணி பாருங்கள், குட்டியாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் குட்டீஸ். அண்ட் இது வந்து உள்ளன் த்ரெட்லேயே சூப்பராக பண்ணலாம். நீங்களும் உள்ளன் த்ரெட் இருந்தால் மட்டுமே போதும், இந்த கிராஃப்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை டியர்ஸ்.